திரை தீப்பிடிக்குங்கிறது இதுதான். உண்மையிலேயே ஒரு ஓஜி படமாக இருக்குது. படத்தில் 2டே பேர் தான். ஒன்று பவன் கல்யாண் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீனுக்கு பின்னாடி தமன் வந்து ஈக்குவலான ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. சரியான பிஜிஎம், சரியான ஆக்ஷன் சீக்வன்ஸு, இன்டர்வல் பிளாக்கும் இப்போ கிளைமேக்ஸ், அது 2த்துக்குமே படம் திருப்தியாக இருக்கும். அந்த அளவுக்கு இருக்குது. ஏ ரேட்டட், ஸோ ஃபேமிலி பார்க்க முடியாது. ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு பெருசாக கனெக்ட் ஆகாது. பட் ஆக்ஷன் ரசிகர்களுக்கும் அவரோட ஃபேன்ஸுக்கும் வந்து சரியான ட்ரீட்டாக இருக்கும் இந்த படம். படம் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி தான் இருக்குது. நல்லா இருந்தது பார்க்க ஓவராலாகவே. பட் ஒரு யூஸ்வலான ஸ்டோரி தான். ஆக்ஷன் எல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஆனால் பார்க்க பவன் கல்யாண் ஆக்ஷன் தான் எதிர்பார்த்து வந்தது. அது தியேட்டரில் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சூப்பராகவே இருந்தது. சினிமாக்க நல்லா இருக்கே அண்ணா. பட் మంచి స్కోర్ బ్యాక్గ్రౌండ్ is good, very good background. Tamanna is a super hit combination. The first movie, the highlight movie in background score in Tamanna, and Himesh Reshmi is super. The background and second part is I'm waiting for second part. சூப்பர் ஹிட் மூவின்னு பவன் கல்யாண். நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருந்தது. அதான் தெலுங்கு படம் மாதிரி தான் இருந்தது. நார்மலாக ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் படமாக அமைஞ்சிருக்கு. பவன் கல்யாண் ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு ட்ரீட்னே சொல்லலாம். பக்கா தெலுங்கு படமா இல்லை? பக்கா தெலுங்கு படம்னா சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஓவர் பில்டப் சீன்ஸ்லாம் இல்லை. பட் ஆனால் அவருக்கு நல்ல ஒரு கூஸ்பம் சீன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதான் இப்போ வந்து பவன் கல்யாண் ஃபேன்ஸாக இருந்து இந்த படம் ரொம்ப பிடிக்கும். அதான் ஜிபியு வந்து ஒரு ஏகேக்கு அமைஞ்ச மாதிரி பவன் கல்யாணுக்கு இது ஓஜி அமைஞ்சிருக்கு. நல்லா இருக்கு. மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கு. நான் தமிழ்னா ஆக்சுவலாக சப்டைட்டில்ஸோட படம் போடுவாங்கன்னு வந்தால் சப்டைட்டில்ஸே போடல. நான் வந்து தெலுங்கு ஃபேனு. அந்த கேளுங்க, வேறு தான் பவன் கல்யாண் ஃபேன். செம்மையாக இருக்குது. அப்படியே இன்டர்வல் சீன்ஸ்லாம் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் தான். நார்மலாகவே இல்லை, அப்படியே அந்த அளவுக்கு ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். எப்படி பார்த்தாலும் படத்தை ப்ளஸ் என்ன சொல்லுவீங்க? ப்ளஸ்னால் ஃபுல் ஆக்ஷன் மூவி தான். அதாவது ஒரு ட்ரீட் மாதிரி பவன் கல்யாண் ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட் தான் அது ஃபுல்லாக. எப்படி சொல்ல போனால் நல்லா என்ஜாய் பண்ணி தான். ஃபைட்டு தான் அல்டிமேட். ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சுண்ணா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஆக்ஷன் மூவி. இங்கே வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்த குட் பை டக்லி பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு வைபில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதையும் அதுக்கேற்ற மாதிரி ஏகே இது பண்ணுற மாதிரி இது ஒரு பிகே மாதிரி தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருந்தது. பக்கா தெலுங்கு படமா எப்படி? நான் தெலுங்கு படம் மோஸ்ட்டாக பார்த்ததில்ல அவ்வளோவா. பட் இவங்க சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது இது பக்கா தெலுங்கு படம் தான் ஆக்சுவலாக. கேஜிஎஃப் வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும், வயலன்ஸ் அதே மாதிரி இருக்கா எப்படி? இல்லை, அதில் வந்து அது வந்து ஒரு கமர்ஷியலாக இருக்கும். எல்லாமே இருக்கும் அதில். சென்டிமெண்ட்டு, லவ், அது இதுன்னு எல்லாமே இருக்கும். இதில் ஒன்றுமே கிடையாது. வெறும் ஆக்ஷன் மட்டும் தான், வேறு எதுவும் இல்லை. நம்ம மார்க் ஆண்டனி மாதிரி இருந்துச்சு. ஓகே. ஃபுல்லாகவே வந்து மாஸ் எலிமெண்ட்ஸ் தானே பவன் கல்யாணுக்கு? மாஸ் எலிமெண்ட்ஸ் வர சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அதை தவிர வந்து சென்டிமெண்ட் சீன்ஸ் நிறையா இருக்குது. அது எல்லாமே ரொம்ப லேகாக இருந்துச்சு. சென்டிமெண்ட் சீன்ஸ் எதுவுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. பிரியங்கா மோகன் வர்றது எதுவுமே, பிரகாஷ் ராஜாவோட அப்பா சென்டிமெண்ட் எதுவுமே பெருசாலாம் ஒர்க் அவுட் ஆகலை. ஆக்ஷன் மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை படத்தில். இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த படம்? அவரோட ரசிகர்களுக்கு பிடிக்கும், ஆக்ஷன் ரசிகர்களுக்கு பிடிக்கும். மற்றபடி வேறு யாருக்கும் கனெக்ட் ஆகாது. ஓகே, நல்லா தான். மாஸ் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கா படத்தில்? கண்டிப்பாக இருக்குது. நிறைய மாஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது. சப்டைட்டில்ஸ் இல்லாதனால சில டைலாக்ஸ் மட்டும் புரியல. மற்றபடி செம்மையாக இருக்குது பார்க்க. பவன் கல்யாணுக்கான படமா இல்லைன்னா மற்ற எல்லாரும்? இல்லை, அவருக்கான படம் தான். மற்ற ஆடியன்ஸஸ்க்கெலாம் கனெக்ட் ஆகுமான்னா டவுட்டு தான். ஏன்னா நிறைய ஃபைட் சீன்ஸ் இருக்குது இதில். எல்லாருக்கும் அதை உட்காந்து பார்க்க அவ்வளோ பிடிக்காது. பட் தேட்டரில் வந்து உட்காந்து பார்த்தா தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு தான் இருக்குது படம். அவ்வளோ மாஸ் சீன்ஸ். மியூசிக்கெல்லாம் கிழிஸ்டார் தமன். செம்மையாக இருந்தது, கேட்க பயங்கரமாக இருந்தது. மோஸ்ட்லி பவன் கல்யாண் ஒரு இஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போகுது. செகண்ட் ஹாஃபில் மோஸ்ட்லி இஸ் நாட் இஸ் பார்ட் ஆஃப் த மூவி. ஓகே. ஸோ ஃபுல்லாக ஓகே. ஹேங்ஸ்டர்ஸ் மூவி சொன்னாங்க. ஹேங்ஸ்டர் மூவி தான். யா, இட்ஸ் ஃபைன். நல்லா தான். தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு இட் வில் பி ஃபைன். படம் சூப்பராக இருக்குது. ஓகே. எனக்கு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணதுக்கு அது வேறு லெவலாக இருக்குது. இது மட்டும் சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு. அதை சுஜித்தோட ஒரு ஃபேன் பாய் சம்பவம். அதை தமன் பிஜிஎம் எல்லாத்துமே வேறு லெவலாக இருக்குது. ஃபைட் எல்லாத்துமே வேறு லெவலாக இருக்குது. அது எல்லாத்துமே இந்த கட்டானா ஃபைட்ஸ் எல்லாத்துமே சூப்பராக இருக்குது. ஃபைட்டரா? ஃபைட்ஸ் இஸ் a super awesome fight and action, super thrilling action movie. This is a very commercial movie, super hit. Thank you. படத்துல ஒரிஜினல் கேங்ஸ்டர். ஆமாம். பார்க்குறது அதெல்லாம் சூப்பராக இருந்தது ப்ரோ. அதான் சொல்கிறேன், படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ரத்தம் தெரிக்கிற மாதிரி பயங்கர சீக்வன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கானுங்க. ஏ ரேட்டட் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இது பண்ணியிருக்காங்க. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. சினிமேட்டிக் யூனிவர்ஸ்லாம் போட்டிருக்கானுங்க. சாஹாவிலேருந்து 2 கேரக்டர்லாம் உள்ளே வருது. நிறையா இருக்குது ப்ரோ, வந்து பார்க்கலாம். படத்தில் பிடிச்சது என்ன சொல்லுவீங்க? பவன் கல்யாணோட ஸ்வாக் தான். ரொம்ப சூப்பராக இருந்தார். அவர் செமையாக காமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக டேரக்டரோட அவர் பெரிய ஃபேனு. அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தாங்க. நிறைய வயலன்ஸ் இருக்கா படத்தில்?
இருக்கு. நம் வைலன்ஸ் அவ்வளோவா எதுவும் ரொம்ப இதுவாகலாம் இல்லை, முகம் சுளிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே நல்லா இருந்தது, என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மாஸ் எலிமெண்ட்ஸ் மாஸ் எலிமெண்ட்ஸ் நல்லா இருக்குது. படம் ஃபுல்லாகவே மாஸ் எலிமெண்ட்ஸ் தான், ஃபுல்லாக கூஸ்பம்ஸ் சீன்ஸு அந்த மாதிரி தான் ஃபுல்லாக. அது நல்லா இருந்தது. அதுதான் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுதா படம்? கனெக்ட் ஆகுதா இல்லைன்னா? இல்லை, எனக்கு தெலுங்கும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. தெலுங்கில் வேறு ஃபுல்லாக போட்டாங்களா, ஸோ அதனால் இது பண்ண முடியல. விஷுவல்ஸாக பார்க்கும்போது அவங்க பண்ணுறது ஒரு அந்த ஸ்லாங் பேசும்போதே தெரியும்ல என்ன பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்கன்ட்டு. ஸோ அதனால கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்து. மேபி தமிழில் பார்த்தா இன்னும் நல்லா கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நான் தெலுங்கில் பார்த்ததுனால எனக்கு தெரியல. பிஜிஎம் அப்படி சார்? பிஜிஎம் சூப்பராக இருந்தது. பிஜிஎம் தான் தூக்கி நிப்பாட்டுறதே படத்தை. செகண்ட் பில்லரே அவர் தான், தமன் தான் சொல்லணும். என்ன பிடிச்சிருக்கு? எல்லாம் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் மாசா கிளாஸ். இருக்கா சார்? நல்லா இருக்கு. ஓகே, சூப்பர் சூப்பர். பவன் கல்யாண் மாஸ்லாம் நெக்ஸ்ட் லெவல். ராக்கிங் என்ன பிடிச்சிருக்கு? full movie goosebumps movie, ஓகே. கேங்ஸ்டர் மூவி, ஃபுல் கேங்ஸ்டரா எப்படி? full gangster. ஓகே. You will see the bulldozer, no words, ஃபைட்லாம் எப்படி இருக்கு? extraordinary, no words. பவன் ஃபேன்ஸுக்கு நல்லா பிடிக்கும், நல்லா இருக்கு. ஆல் டுகெதர் நல்லா எடுத்திருக்கு, ஃபைட்டெல்லாம் நல்லா எடுத்திருக்கு. ஸ்க்ரீன் பிளே வந்து சூப்பராக இருக்குது. ரேசி த்ரில்லர், மியூசிக் எக்ஸலண்ட்டாக இருக்கு. பவன் கல்யாண் ஃபேன்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. பெஸ்ட்டாக பவன் கல்யாண் தான். ஓகே. ஃபைட்லாம் எப்படி இருக்கு? ஃபைட்ஸு மியூசிக் தான் மெயின்லி. ஓகே. நல்லா இருக்கு. சஸ்பென்ஸ்ல படத்துல சஸ்பென்ஸ் இருக்குல்ல இல்ல? 2-3 இருக்கு, ஓகே. பட் ப்ரெடிக்டபுள் தான். ஓகே. குட் மூவி. ஃபுல் ஃப்ளெஜ் மாஸ். சினிமா நல்லா தானே இருக்குது. ஓவரால் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபைட்ஸ் தான், ஃபுல் ஃபைட்ஸு. மொத்தம் எலிவேஷன் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. சினிமா ஒன் டைம் வாட்சபுள் ஃபார் பவர் ஸ்டார் பவன் கல்யாண் ஃபேன்ஸுக்கும் பார்க்கலாம். சினிமா மாத்திரம் சினிமா அவங்களுக்கு கன்ஃபார்மாக பிடிக்கும். இன்ட்ரோல் பிளாக் சூப்பரு. மெயின் பிஜிஎம் தமன் பார்த்துட்டார் ஒரு பாட்டு. ஃபைட்லாம் எப்படி? ஃபைட்டு ஃபுல் ஃபைட்டு, ஓகே. ஃபுல் ஃபைட். மூவி ஃபுல்லாக ஃபைட்டு தான். மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.